ஹாய் மக்களே, கதைப்போமா? கவுண்ட் டவுன் 3 days 03. ஸோ விஜய் அவர்கள் நன்றாக நடிப்பார், நன்றாக டான்ஸ் ஆடுவார், நன்றாக டைலாக் பேசுவார் அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஃபைட்டும் நல்லா பண்ணுவாருன்னு தெரியும், கரெக்டுங்களா? ஆனால் அவர் நடித்த படத்திலேயே சூப்பரான ஃபைட்டு இந்த படத்தில் வந்திருக்கு. அது எந்த படம்னா கத்தி. ஸோ நான் எந்த ஃபைட் சொல்கிறேன்னு கெஸ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கத்தி. ஸோ இந்த படம் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஆக்ஷன் ட்ராமா. இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்து ஏஆர் முருகதாஸ், மியூசிக் வந்து அனிருத் ரவிச்சந்தர். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் விஜய் வந்து டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பார். சமந்தா, சதீஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த ஃபைட்டு சீனே என்ன விசேஷம்னா, அந்த காயினை அவர் சுண்டி போடுவார். அந்த காயின் ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் சதீஷ் வந்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவார். என்னென்னா மோர் க்ரௌடு, நிறைய ரவுடிங்க இருப்பாங்க. இவர் ஒத்த ஆளாக எப்படி அவங்கள அடிக்கிறதுன்றதுக்காக தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவார். இது முழுக்க முழுக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபைட்டுக்கு பின்னாடி இருக்க பாருங்கள் அந்த பிஜிஎம், ரைட்? ஸோ அதுதான் ஒரு ப்ளஸ், ரைட்டுங்களா? நான் சொன்னது கரெக்டாக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து 50 crores தான். பட் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 128 crores, ரைட்டுங்களா? ஸோ இந்த படம் நல்ல சக்ஸஸாகவும் போச்சு. இது விவசாயிகளை பேஸ் பண்ணியும் எடுத்திருப்பாங்க இந்த படத்தை, ஓகேங்களா? ரைட். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.